ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி சன்னா மசாலா இதை இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தான் கேஸ் பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுட்டேன். எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லா எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் வந்து தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் பிரிஞ்சி இலை சேர்க்குறேன். அடுத்தது ஒரு பெரிய வெங்காயம் சேர்க்குறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். நம்ம அதுக்குள்ளேயும் போய் ஒரு தக்காளி கொஞ்சம் நம்ம பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம். நான் மீடியம் சைஸ் தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போது வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இதில் கொஞ்சோண்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலாம். நல்லா வதங்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா பச்சை ஸ்மெல் போகணும். இப்போது அதே மிக்ஸி ஜாரில் வந்து நான் கொஞ்சோண்டு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். ஒரு 5-6 பல்லு எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பு, ஒரு பச்சை மிளகா, இதை சேர்த்து நம்மளும் திரும்பவும் பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடணும். இப்போது தக்காளியில் இருக்க பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போயிடுச்சு. இப்போ வந்து நான் மசாலா சேர்க்க போகிறேன். மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா. இது உங்கள் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா நம்ம கலந்துக்கலாம். நல்லா வதக்கிக்கணும். நான் வெள்ளை கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். இது ஒரு நாள் ஃபுல்லும் நைட்டு வந்து ஊறிச்சு. ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ஊறி ஒரு 4-5 விசில் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் உப்பு சேர்த்துருக்கேன். இதில் வந்து கொஞ்சோண்டு மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம கொஞ்சம் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்திருக்கோம் பாருங்கள், கொண்டக்கடலை பேஸ்ட், அதை சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல கொண்டக்கடலை, அதையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட், அதையும் சேர்த்துடலாம். நான் இன்னும் உப்பு சேர்க்கலை. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் நான் தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். இப்போ நல்லா கலந்துக்குவோம். கலர் பாருங்கள், சூப்பராக இருக்கும். பார்க்கவே டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த மாதிரி நம்மளுக்கு கெட்டியமாக வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு இப்போ வந்து இது கரெக்டான பதம். நான் கொஞ்சம் லைட்டாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். நீங்கள் சப்பாத்தி, பூரி இதுக்கெல்லாம் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சன்னா மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் பூரியும் ரெடி பண்ணிட்டேன். சன்னா மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சுண்டலை வந்து அப்படி சாப்பிட மாட்டாங்க. அட்லீஸ்ட் இந்த மாதிரி கிரேவி மாதிரி பண்ணி கொடுத்து நம்ம லஞ்சு கூட கட்டி கொடுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.